சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். எல்லாரும் படிங்க. பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இதை ஆசீர்வாதமாக மாற்றி தாங்க. இந்த வார்த்தை வல்லமை எங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதாக ஆண்டவர் வல்லமை நிறைந்த கரங்களை தருவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். இந்த விசுவாசம் ஒரு மனிதனிடத்துல பெருக்குவதற்கு அல்லது அது பெருகுவதற்கு ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன அதிசயம் அற்புதங்களை அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்து அவன் விசுவாசத்தை என்ன பண்றார்? ரேஸ் பண்ண பார்க்கிறார், அதை உயர்த்த பார்க்கிறார். அவனுக்குள்ள அது பெருக செய்வதற்கு கர்த்தர் என்ன பண்றார்? முயற்சிக்கிறார். இப்போ ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்படி பெருகுன்னா, அவன் நினைத்து பார்க்காத, அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவனுக்குள்ள நடக்கிற பொழுது அவனுக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணுது? பெருகுது. அல்லது ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு சில காரியத்துக்காக ஒரு மனிதன் ஜெபித்து கொண்டே இருக்கிற பொழுது தேவன் அவனுக்கு திடீரென்று அந்த ஜெபத்தின் பலனை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவார்? செய்யும் பொழுது அவனுக்குள்ள என்ன வருகிறது? விசுவாசம் வருகிறது. இந்த விசுவாசம் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும், எல்லா இந்த வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷனுக்கும் அவங்களுடைய விசுவாசத்தை உயர்த்துவதற்கு தேவனே இறங்கி அவங்களுக்கு என்ன பண்றார்? அதிசயங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நிறைய இடத்துல. குறிப்பா பேதுருவை முதல்ல சந்திக்கும் பொழுது ஆண்டவர் இரவு முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு அவன் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்கல. ஒரு மீனையும் அவனா செய்யல, பிடிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் அவன் வலையை மறுபடியும் போட்ட பிறகு நான் வச்சு அதிகமான மீன்களை அவன் பிடிக்க கடவுள் அவனுக்கு உதவி செஞ்சார். அவன் உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? போய்விடுங்கள். ஏன்னா கர்த்தர் ஒரு சின்ன சின்ன அற்புதம் அதிசயங்களை செய்து ஒரு மனிதன் யார் என்பதை அவனுக்குள்ள உணர்த்துவதற்கு, அவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் அதிசயங்களை செய்து அவன் விசுவாசத்தை என்ன பண்றார்? பெருக செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பேதுருக்கு தெரியும், இரவு முழுது அவன் எவ்வளோ ட்ரை பண்ணா, முயற்சி எடுத்திருப்பான், எதோ பிரயாசப்பட்டான். ஆனாலும் அவன் முயற்சியோ அவனுடைய சாமர்த்தியமோ அவனுடைய திறமையெல்லாம் ஒன்றும் என்ன செய்யல, வேலைக்கே ஆகல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போன உடனே சரி, அவன் சொல்றான், ஆண்டவரே சரி, நீங்க சொல்லுகிறபடி நான் என்ன செய்றேன்? போறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில மேல அவனுக்கு ஒரு விசுவாசம். அது வந்த உடனே அவன் போய் மறுபடியும் வலைய போட்ட பொழுது திரளான மீன்களை பிடிச்சான். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் அதிசயம் நடந்தது. அவன் வாழ்க்கையில அதுவரை அவன் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, அற்புதங்களையும் கர்த்தர் அவன் வாழ்க்கையில செஞ்சார். அதுக்கு ஒரே காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேல இருக்கிற அவனுக்குள்ள இருந்த விசுவாசம். அல்லேலூயா. ஒருவேளை அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு போட்ட இடத்திலே கூட போட்டிருக்கலாம். அப்படிதானே? அவன் போன இடத்துக்கே போயிருக்கலாம், அவன் போட்ட இடத்துலயே வலையை போட்டிருக்கலாம். ஆனாலும்
ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து போட்ட உடனே கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கூட ஒரு சின்ன சின்ன அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சு அந்த விசுவாசத்தை கனப்படுத்தும் பொழுது நாம் விசுவாசத்தின் எண்ணங்களை நாம் என்ன செய்யணும்? பெருக வைத்துக் கொள்ளணும். என்ன செய்யணும்? பெருக வைத்துக் கொள்ளணும். யாருக்குள்ள விசுவாசம் அதிகமாக செயல்படும்னா, நம்மளால ஒன்றும் முடியாது, நாம கடவுளத்தில் வேண்டலாம், கடவுள் நமக்கு செய்வார் என்று நினைக்கிற என்ற மனப்பக்குவமாக இருக்கிற ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு குடும்பத்துக்கோ தான் இந்த விசுவாசம் தான் செய்யும், கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் அவங்க சுயபலத்தில் நமக்கு இதெல்லாம் செட் ஆகுதுப்பா, நான் பார்த்துக்குவேன், இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், நானே செஞ்சிருவேன்றவங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ன பண்ணாது? செயல்படாது. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் ஏசப்பா கிட்ட தானே கேட்டுன்னு இருக்கிறேன், நான் ஏசப்பா புள்ள தான் அப்படின்னுவாங்க. ஆனா பவுல் அழகா சொல்றார், இங்க வாசிங்க பார்க்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒருத்தர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணினே தான் இருக்கிறேன், நான் ஆண்டவரிடத்துல கேட்டுனே தான் இருக்கிறேன், ஆனா கிடைக்கல அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், நீ கேட்கிறத விசுவாசத்தோட கேட்கல. ஆண்டவர் அன்னைக்கே வாக்குத்தத்தம் பண்ணார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தான் சொன்னார். கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லி இருக்கிறார். சரி, கேட்கணும். கேட்கிறவங்க என்ன செய்யணும்? விசுவாசத்தோட கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசம் இல்லாமல் நமக்கு இதுக்கு தேவனுடைய பிள்ளை, தேவனத்தில் ஜெபிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகுது? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், நான் பல மணி நேரம் செய்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில ஒன்றும் இம்ப்ரூவே வரல, கர்த்தர் எனக்கு தான் செய்வாருன்னு தெரியல. ஆண்டவர் சொன்னார் 17, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா சொல்லுங்க. கடுகளவு, இந்த கடுகு எவ்வளவுன்னு இருக்குது? அவ்வளவுன்னு தானே இருக்குது. இந்த கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் தள்ளுண்டு போனா என்ன பண்ணும்? அது அப்படியே ஆகும் என்று சொன்ன. அப்ப அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உதாரணமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க, நான் ஏசப்பா புள்ள அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அவிசுவாசம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது தான் விசுவாசம் இருக்கும். என்னது? ஏசப்பா இதை செய்யுங்க, அதை தாங்க, அதை கொடுங்கன்னு நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க சுயமான வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணி முடிச்சு ஒரு சில நேரத்தில் ஏதோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அது என்ன செய்யும்? கடவுளே கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியல. இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் விசுவாசம் என்ன பண்ணாது? செயல்படாது. கர்த்தர் சொன்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறான் நிறைய இடத்துல. நீ சங்கீதத்துல படிச்சீங்கன்னா சொல்றாரு, அவர் கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதுதான் அதுதான் எல்லாம் இல்ல, எல்லையெல்லாம் ஆண்டவர் அங்க சொல்லல, இல்ல யாருக்கோ தாவீதுக்கு மட்டும் அங்க சொல்லல. அந்த வாக்குத்தத்தமான வசனத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லதே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஒரு சிலர் இங்க போனா இது வந்துடும், அங்க போனா அது கிடைச்சிடும், அங்க போனா அது வந்துடும், இங்க போனா அது வந்துடும். எங்க போனாலும் வராது. நீ விசுவாசித்தாதான் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 100க்கு அதிபதி ஆண்ட பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தட்டலப்பா, நீ என்ன விசுவாசிச்சு அது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நம்ம ஆராதனை பண்ணோம், கர்த்தரை உயர்த்தி துதிச்சு இருக்கிறோம். யார் விசுவாசத்தோடு துதிச்சாங்களோ அவங்க தலைமையில இந்த 9 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிரப்ப வல்லவர். ஹல்லேலூயா. சரி, ஏதோ நாட்டியம்னா ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை துதிக்கணும் அப்படின்றதுக்காக துதிச்சீங்களா விசுவாசம் வராது. விசுவாசத்தை சுகந்தரிக்கிற மக்களை நாம் மாறவே மாட்டோம்.
உதாரணமா ஏசப்பா சொன்னார். யார் மூலமா பேசினார்? ஆதியாகமம் 15 படிச்சீங்கன்னா, 4ஆம் தலைமுறையில கானானுக்கு மறுபடியும் உன் சந்ததியை கொண்டு வந்து நான் நிலைநிறுத்தி இந்த தேசத்தை அவர்களுக்கு நான் சுதந்திரமாக தருவேன். அல்லேலூயா. அப்படி சொன்ன தேவன் கிட்ட போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? ஒரே பெரும் போயாச்சு. 40 வருஷம் வனாந்திரத்தில் வந்தாங்க. வந்து ஒரு எவ்வளோ நின்னாச்சு. அங்க வந்து சொல்றாங்க, ஐயோ அப்பா அதெல்லாம் எவ்வளோ பெரிய கோட்டை, அவங்க ராட்சத மனுஷன்லாம் அங்க இருக்கிறாங்க, நம்மலாம் எவ்வளோ ஒட்டி குள்ளுக்குள்ளமான மனுஷனா இருக்கிறோம், அவனும் ராட்சத மாதிரி இருக்கிறானுங்க, அவங்களுக்கு கட்டி வச்சிருக்கிற அரண்மனை கோட்டைன்னா என்னாகும்? 11 வாசிக்கல 13:33. என்னாகமம் 13. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி என்னாகும் 13 வாசிங்க, தெரிஞ்ச வசனம் தான். பின்பு அவர்கள் ஏஸ்போன் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே அப்பொழுது காலே மோசேக்கு என்னாகமும் 13:33 நானே படிக்கிறேன். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்ன பண்ணாங்களா? துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆண்டவர் சொன்னா நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தையும் அந்த செயலையும் கர்த்தர் நமக்கு செய்து முடிப்பார். அதை விட்டுட்டு அவங்க பெரிய ராட்சதங்க, இப்படியா உயரமானவங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொன்னா விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரு சிலர் விடிகிற அளவு கூட ஜெபம் பண்ணினே இருப்பேன். நீ அது 5 ஹவர் 10 ஹவர் 15 ஹவர் கூட ஜெபம் பண்ற ஆளா இருப்பேன். இதெல்லாம் நீ உனக்கு ஃபார்மாலிட்டி ஜெபமா இருக்கும். என்னது ஃபார்மாலிட்டி ஜெபம்? ஆனா இயேசுவாவுக்குள்ள காலேப்புக்குள்ள இருந்த ஆவிகள்லாம் வேற. அது விசுவாசத்தின் ஆவி. என்ன சொல்றாரு? விசுவாசத்தின் ஆவி. நீங்க வாசிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் பெரியவர். மூணாம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமர பழங்களும் திராட்சை செடி அத்தி பழங்களும் கொடுக்குமோ? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது அப்படின்னு யாக்கோபு அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் அதான் சொல்றேன், விடிகிற வரைக்கும் நீ ஜெபம் பண்ற ஆளா இருப்ப, விடிஞ்ச உடனே நீ சொல்லுவ, நான் சொல்லுவேன், இதெல்லாமே முடியுமா? இதெல்லாம் செய்வாரா? இப்படியெல்லாம் கொடுப்பாரா? இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? ஆனா விசுவாசிக்காத ஆளு நீ ஜெபமணி கடைசியில போய் எங்க நிற்பன்னா ஒரேவளை போய் நின்று சொல்லுவேன், ஐயோயோ அவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, எவ்வளோ பெரிய உயரமானவங்க,
அவங்க நினைச்சா நம்மளெல்லாம் ஃபோன் ஊதிடுவாங்கப்பா, நம்மளாம் வெட்டிக்கிளி மாரி இருக்கிறோம், அவன் ராட்சத பிறவியா இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு கானானை சுதந்தரிக்க கொடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு கூட தேவன் உங்களுக்கு தரிசனம் சொப்பனங்களை கர்த்தர் தந்தா அதை ஞாபகத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க, இல்ல ஞாபகத்துல எப்பொழுதும் வச்சுக்கொள்ளுங்க. அதை கர்த்தர் காலம் கனிந்து வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாய் நிறைவேற்றுவார். இது நடக்காது, அது செய்யாது. ஒருத்தர் ஒரு உதாரணத்தை கர்த்தர் ஒரு தேவ மனுஷன் சொன்னார். எல்லாரும் மழைக்காக வேண்டி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டாராம். நாளைக்கு என்ன பண்ணலாம், மழையே இல்லை தேசத்துல, மழைக்காக எல்லாரும் உபவாசம் பண்ணி கடவுள் இடத்துல வேண்டலாம், கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், மழையை தருவார் என்று சொன்னாங்களாம். எல்லாரும் போயிருக்கிறாங்க. எங்க சர்ச்சு ஃபுல்லா ஜனம் போச்சு உபவாச கூடத்துக்கு. எதுக்கு போனாங்க? மழை வர வேண்டி ஜபம் என்று போடப்பட்டிருந்தது. எல்லாரும் போனாங்க ஜெபிப்பதற்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன பொண்ணு மட்டும் சர்ச்சில் போகும்போது கொடையோட போனாலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் போனா? கொடையோட போனாலாம். எல்லாரும் கேட்டாங்களாம், என்ன இந்த பொண்ணு கொடையோட வந்துச்சு? அவசரம்லாம் ஜபம், மழைக்காக ஜபம் பண்றதுக்காக நாம் என்ன பண்றோம், சர்ச்சுக்கு போயிருக்கிறோம். ஜபம் பண்ணி முடிச்சோடனே மழை வந்துச்சுன்னா நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? நனைஞ்சே நான் போவேன், கொடையை பிடிச்சிப்பேன்ல, அதனால கொடையோட வந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட இன்னைக்கு நிறைய சங்கதி, நிறைய ஆளெல்லாம் இந்த மாதிரி தான், வீராதி வீரன் சுராதி சுரனா தான் இருப்பான். எதுல? ஜபத்துல. பாத்தியனா ஜபம் முடிச்ச உடனே பார்க்கணும் அவர் வந்து சொல்வார், அதெல்லாம் எங்க நடக்கும், அதெல்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் நடக்குமா? அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னா ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை நம்ம நிரப்பணும். வாயின் தாறுமாறுகளை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரமா போராட்டுங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அதிகாரம் 23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் அந்த வசனத்தை படிச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 24. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்படின்னா நல்லா ஜபம் பண்ணிட்டு நல்லா பிரைசிங் பண்ணிட்டு அப்புறம் வந்து சொல்லுவாங்க, போயிருக்கிறேன், ஏதோ பண்ணியிருக்கிறேன், நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோன்றவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாது, ஒன்றும் கிடைக்காது. ஒண்ணுமே போயிட்டு வந்த அத்தனை பேரும் சொன்னாங்க, அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. நாங்க 2 பேர் சொன்னாங்க, நாம் எளிதா போய் சுதந்திரிச்சிக்கலாம். அவங்க சொன்னாங்க, என்ன பண்ணாங்க, ஈஸியா போய் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளலாம். அது விசுவாசத்தின் ஆவி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, எங்களை சூளையில போட்டாலும் எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். யோபு சொல்றார் 42ல என்ன சொல்றார், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? வாயை திறந்து அறிக்கை செய்யணும். தாவீது சொல்ற, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தானியேல் சொல்றார், சிங்கத்துக்கு கேபில போட்டாலும் சிங்கத்தின் வாயை கட்ட என் ஆண்டவரால முடியும். எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் எளிதா போய் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்வோம் என்று காலேபும்
யோசுவாவும் அறிக்கை செய்தார்கள். அவர்களுக்குள்ள இருந்த ஆவி வேறே ஆவி, அது விசுவாசத்தின் ஆவி. ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் ஜெபிக்கிற ஆராதனை, நாம் செய்கிற எல்லாவற்றுமே விசுவாசத்துல நிறைந்து நாம் செய்வோமானால் என்ன செய்யலாம்? எளிதாக என்ன பண்ணலாம்? எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளலாம். எதுவும் முடியாது செய்யாதெல்லாம் நீங்க சொல்லவே சொல்லாத. இந்த மாதிரி வாயின் தாறுமாறான பேச்செல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? விட்டு அகற்றணும். ஒருவேளை அவிசுவாசமா ஒருத்தன் பேசுறான்னா அவனை விட்டு என்ன பண்ணு? நீ தூரமா இரு. அது பொம்பளையோ ஆம்பளையோ அப்படியேப்பட்ட ஆளை விட்டு என்ன பண்ணு? ஆமா, ஒரு சிலர் நீ உழுந்து பைபிளை படிச்சுனேரு, உழுந்து ஜபம் பண்ணியிருந்து எதையும் என்ன பண்ண மாட்டேன். நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. விசுவாசத்தில் தான் சுதந்தரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியாக நம்மிடத்தில் பெரும்படிக்கு, அது விசுவாசத்தில் பெரும்படிக்கு அப்படி ஆயிற்று என்று பவுல் சொல்றார். நான் எப்படி பெரும்படி ஆயிடுச்சா? விசுவாசத்துல தான் பெற முடியும். விசுவாசத்துல எப்படி பெறுவ? இங்க இருக்கிறவங்க நல்லா சொல்லுங்க, என் வாழ்க்கை நல்லதனமாக கட்ட எழுப்பப்படும். ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் வருகிற படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இதெல்லாம் தாவீது அறிக்கை செய்கிறார். வலதுபுறம் 1000 பேர் என் வலதுபுறம் இடத 10,000 பேர் விழுந்தால் என்னை அணுகாது. இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். ஜபம் மட்டும் வச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஜபம் வச்சு என்ன பண்ணுவேன்? ஜபம் 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 பண்ணிட்டு அப்படியே இஞ்சி துணை குற மாதிரி உட்காந்துங்கன்னா என்ன பண்ணுவேன்? அதான் சங்கீதத்தில் எனக்கு பிடிச்ச வசனம் நான் சொன்னேன். சங்கீதம் 37:4 படிங்க மறுபடியும் எல்லாரும். மனப்படமாக வச்சுக்கணும் அந்த வசனத்தை. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை என்ன பண்ணுவாரு? அருள் செய்வார். ஐயோ வந்தா வருது, வராகாட்டி போகுது. ஆண்டவர் சொன்னார், பவுல் சொல்றார், சாப்பாடு 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 கிடைக்குமா கிடைக்காத? சோறு சோறு சோறு. நீ சாப்பிட்றதுனாலே ஒண்ணு இல்லை, சாப்பிடாத இருக்கிறதுனாலே ஒண்ணு இல்லை. என்ன சொல்றாரு? சாப்பிட்டனாலையும் ஒரு மேன்மை இல்லை, சாப்பிடாத இருந்தனாலையும் ஒரு மேன்மை இல்லை. அவர் சொல்றாரு, இது புசிப்பும் குடிப்பினால வர சந்தோஷம் அல்ல, இது பரநாவியல் மிதந்து நிற்கிற சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் ஆவியால நீங்க நிரப்பணும். நிரப்பி நீங்க செய்யற ஜபம் ஆராதனை எல்லாம் ஆண்டவரை உயர்த்தி விசுவாசத்துல நிறைந்து சொல்வோமானால் கர்த்தர் நம்ம வழிநடத்த வல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாம் பயந்து நிற்கிறப்ப தாவீது சொன்னா, படையே நடுங்குது. யோ, அவர் ஆட்டை கீச்ச மாதிரி மாட்டை கீச்ச மாதிரி என்ன பண்ணுவேன்? இவனை கீழ்ச்சி போடுவேன். யார? ஆமா, அதுல ஒரு மாயம் ஒரு சிங்கமா ஒரு கடையா இருப்பான். இதுல விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயந்தியனா விசுவாசம் என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. பார்ப்பதுக்கு நல்ல வாட்ட சாட்டமான ஆள் யார்? அவங்க அண்ணன். யாரு? தாவீதுக்கு அண்ணன். அவரால் ஒன்றும் பண்ண முடியல. அவர் சொல்லிட்டார், டே முன்ன யாரும் இங்க வர சொல்லிட்டு நீ போடா, நாங்களா நல்லா தான் இருக்கிறோம். அதிக பிரசங்க தானமா இங்க எதுவும் பண்ணா. ஈசாக்கு சொல்றாரு, ஏப்பா கத்திக்குது, கட்டை இருக்குது, ஆடி எங்கப்பா? என்ன சொல்றாரு? ஆடு எங்க? இப்போ கூட நீங்க சொல்றாரு, மைக்குக்குது, பேசுறதுக்கு ஆளுக்குது, இடங்குது, ஆடு காணுமாப்பா ஒண்ணு கூட. நான் சொல்றேன், ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யார் பார்த்துக் கொள்வார்? ஈசாக்கு ஆபிரகாம் சொல்றாரு, ஏப்பா கத்திக்குது, கட்டக்குது, எல்லாங்குது, கயிறுக்குது, எல்லாங்குது, ஆட்டை காணுமாப்பா. ஆபிரகாம் சொல்றாரு, அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார்ப்பா. நீ மலைமலை ஏறி வா, நீ மலைமலை ஏறி வா. ஒரு ஞாபகம் வருது. ஜாமணி நேரம் இருந்தோம் என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக.
முதல் மேரேஜுக்கே எல்லாம் இருக்கிற காசெல்லாம் போயிடுச்சு. 2வது மேரேஜ் வச்சுட்டோம், பணம் இல்லை, ஜெபம் பண்ணினேங்கிறோம். ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு என்ன பண்ணுவார், ஒரு அடையாளத்தையோ ஒரு வாக்கு தத்துவத்தையும் நமக்கு தருவார். அப்போ மொட்டை மாடியில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டவர் சொன்னார், செய்ப்பா பார்த்துக்கிறேன். நான் சொன்னார், செய், பணம் வரும். அல்லேலூயா. பணத்தெல்லாம் சாதாச்சி வச்சு இந்த கல்யாணம் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். நாங்கள் 4 வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு, என்னது, கொடுக்குற தெய்வம் ஒரே பிச்சுட்டு கொடுக்கும். அப்போ ஜெபம் பண்ணும்போது எங்கள் மனைவி வந்து சொன்னாங்க, ஏங்க ஜெபம் பண்ணினே இருந்தேன், யாரோ ஒருத்தர் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வர மாதிரி இது மேலேருந்து வந்தார், வந்து கட்டுக்கட்டா பண்ணிட்ட கொடுத்தாரு. சரி ஓகே சக்சஸ், அட்ரா நோட்டீஸை நான் வைடா, நாளை ஐயாவை கூப்பிடு, என்ன பண்ணு, நாளை வை. எல்லாவற்றையும் கர்த்தர் முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நடக்கும், எங்கிருந்து வரும், ஏதா வரலாம் தெரியாது. கானகமா இருந்தாலும் காடைகளால கர்த்தர் குவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் தான், இந்த விசுவாசத்துல தான் நம்ம வாழறோம், விசுவாசத்துல தான் நம்ம பறந்து போக போறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்லைன்னா பறக்க முடியாது. பரிசுத்தம் ஒரு ரெக்கை, இன்னொரு ரெக்கை என்னது? ஆமா, விசுவாசம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்ப இன்னைக்கு கூட நம்ம ஆராதிச்சிருக்குன்னா யார் விசுவாசத்தோட ஆராதிச்சுன்னு தெரியல. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், ஒருத்தர் கூட சொல்லல, கர்த்தர் நம்ம மேன்மையாக நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, நீ எதை வாயினால சொல்றியோ அதுவே தான் உனக்கு என்ன பண்ணும். ஆமா, இந்த பயந்து போய் இந்த அவிசுவாசமா பேசினே இருக்குது, இது நடக்குமோ, இது கிடைக்குமோ, கிடைக்கும், வரும், இதெல்லாம் இல்லை. கர்த்தர் சொன்னா போயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக எப்படி போனாங்க, விசுவாசத்துல தான் போனாங்க. இதுல விசுவாசத்துல நடந்த அநேக தாசர்கள் உண்டு. அவருடைய வாழ்க்கைய வரலாற்றை நீங்க பாருங்க. அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். அவர்களுக்கு இருந்தது ஒரே ஆதாரம் தான், கடவுள் மட்டும்தான், கடவுள் மேல இருந்த விசுவாசம் மட்டும்தான். அதனால இந்த உலகத்தில் அவர்கள் வெற்றியாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் அவர்கள் பேசப்படுவது ஒரே காரணம், அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசமே. அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை நமக்கும் தேவன் தருவாரானால் நாமளும் வெற்றி உள்ள மனிதனாய் இந்த உலகத்துல நாம் என்ன செய்யலாம், ஜீவிக்கலாம். அல்லேலூயா. எனக்கு அவிசுவாசம் என்னமெல்லாம் வேணாம். ஒரு நேரம் ஜெபிக்கிறது, ஒரு நேரம் அவிசுவாசமா பண்றதெல்லாம் வேணாம். அவங்க தான் யாக்கோபு சொன்னார், ஒரே ஊற்றுல திதிப்பும் கஷ்டமான தண்ணி வருமாப்பா, வராதில்லை. எப்போதும் விசுவாசத்துல நிறைஞ்சு பேசுங்க, எப்போதும் விசுவாசத்துல நிறைஞ்சிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. இந்த கால வேளையிலேயே நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், ஆராதிச்சிருக்கிறோம், தேவ வசனத்தை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் கூட சொல்லுகிறது, நீ விசுவாசித்தபடியே உனக்கு அகக்கடுவது. ஒருவேளை பலவீனம், ஒருவேளை தேவைகள் மத்தியில நம்ம இருப்போமானால் கர்த்தர் நம்மை நிரப்ப வல்லவர். அல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் ஒரு குறைவில்லாம எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் நம்ம வெற்றியா நடக்க முடியும். நம்ம